ஸோ எனக்கு கொடுத்த டாபிக் வந்து எக்ஸலன்ஸ் ஸ்பிரிட் அப்படின்னா விசேஷித்தாவி. எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னன்றது. ஸோ பைபிள்லாம் ஓப்பன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டால் நானே எல்லாமே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நோ பைபிள் ஸ்டடி, ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள், திங்க் பண்ணுங்கள். இன்ட்ராக்ஷன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எதனா கொஷின் கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ணால் நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி ஒன்ஸ் அகேன் நீங்கள் ஸ்லீப் மோடில் போயிடுவீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸலன்ஸ் ஸ்பிரிட். நெக்ஸ்ட் ஸ்லைட் வா. எக்ஸலன்ஸ் ஸ்பிரிட் போகிறதுக்கு முன்னாடி ஸ்பிரிட்னா என்னன்னு பார்க்கலாம் ஜஸ்ட். ஸோ வி ஹேவ் பாடி, மைண்ட், சோல், ஸ்பிரிட். நீங்கள் கேட்டுக்கிறீங்களா? ஜஸ்ட் ஊழியக்காரெலாம் சொல்லுவாங்க உள்ளான மனிதன் வெல்லப்படணும்னு சொல்லுவாங்க, ரைட்? உள்ளான மனிதன். ஒன்ஸ் அகெயின் ஆக்சுவலாக இப்போது என் பேர் பிரசாந்த், எனக்கு இன்னொரு பேர் இருக்குது ஆவி மனிதன்ட்டு. இந்த பாடி வந்து ஒரு ஜஸ்ட் இட்ஸ் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வீடு மாதிரி தான். இந்த வீட்டுக்குள்ளே இந்த பிரசாந்த் வந்து இருந்துக்குன்னு ஜஸ்ட் இந்த கண்ணுக்கு இதுல ஜன்னல் மாதிரி டோர் மாதிரி பார்த்துன்னுக்குது. புரியலையா? கொஞ்சம் கஷ்டம் தான் டான்ஸ்லாம் ஆடிட்டு வந்துட்டுக்கிறதுனால. இப்போ பாருங்க, ஏன் சொல்கிறேன்னா, இப்போ சடனாக ஒருத்தர் இறந்துடுறாங்கன்னு நினச்சிங்க. எக்ஸாம்பிள் நானே இறந்துட்டேன்னா என்ன சொல்லுவாங்க வீட்டுக்கிட்ட? பிரசாந்த் செத்துட்டாருன்னா இல்லை வீட்டில் எடுக்க போகிறாங்கன்னா பாடி எடுக்க போகிறாங்க தான் சொல்லுவாங்க. ஏன் பாடின்னு சொல்கிறாங்க அங்கே? ஏன் பிரசாந்த்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க? அஃப்கோர்ஸ் பிரசாந்த் பாடின்னு சொல்கிறாங்க, பாடின்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த உயிர் போச்சுனாவே ஸ்பிரிட் அத்தா இங்கேருந்து போனாவே அது பாடி நாள் தான். அதனால இந்த பாடி வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு வீடு மாதிரி தான். ஸோ இந்த சரீரம்ன்ட்டு என்ன சொல்ற, பரிசுத்தாவே நம்ம இந்த சரீரத்துக்குள்ள வாசம் செய்கிறோம்னு சொல்றாங்களே, அந்த கான்டெக்ட்ல சொல்றேன். ஸோ இந்த ஆவி மனிதன் இந்த சரீரத்தில் இருக்குது. ஸோ இந்த மெசேஜ் ஃபுல்லாகவே சம்திங் ரிலேட்டட் டு ஸ்பிரிட் தான். ஸோ எக்ஸலன்ஸ் ஸ்பிரிட்னா எப்படி எப்படி சொல்ல, ஒருத்தர்கிட்ட எக்ஸலன்ஸ் ஸ்பிரிட் இருந்தா, இஃப் அட் ஆல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவர்கிட்ட எக்ஸலன்ஸ் ஸ்பிரிட் கூட சொல்லலாம். இட்ஸ் வைஸ் வர்ஸா. ஸோ கேரக்டர், பர்சனாலிட்டி நான் ஸ்பிரிட்டுக்கு லிங்க் பண்ணி சொல்கிறேன். ஒருத்தர்கிட்ட விஸ்டம், ஹியூமிலிட்டி, இன்டெகிரிட்டி, ஃபெய்த்ஃபுல்னஸ், காட் சென்டர்ட் லவ்விங், என்ன சொல்றது, இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட கேரக்டர்ஸ். ஹியூமிலிட்டி ஒருத்தர் பேசியிருக்கலாம், இன்டெகிரிட்டி ஒருத்தர் பேசிக்கலாம். இது எல்லாமே கலந்து ஒருத்தர்கிட்ட இருக்கும். அதான் அந்த ஸ்பிரிட். ஸ்பிரிட்னு ஹோலி ஸ்பிரிட் சொல்கிறேன் இல்லையா, பரிசுத்த ஆவியானவர், அவர் ஒரு பர்சனாலிட்டி. அதே தான் சொல்கிறேன், இது எல்லா கேரக்டரும் சேர்ந்தது தான் எக்ஸலன்ஸ் ஸ்பிரிட். ஸோ நான் இந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் எடுத்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து டேனியல். காலையில் மனோவும் பேசினார், கொஞ்சம் அதை டச் பண்ணார். அதில் ஆல்சோ டச் பண்ணுறேன் நானும். நெக்ஸ்ட். ஸோ பைபிள் வேர்ஸ் கோட் பண்ணது அது ஒன்று தான். அங்கே தான் நீங்கள் வீட்டில் படிக்கலாம். ஜஸ்ட் டேனியல் புக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு. அப்படியே ஒரு கதை மாதிரி தான். நானும் ஜஸ்ட் இது கொடுத்ததுனால நானும் ஃபுல்லாக படித்தேன் இந்த டேனியல் புக். அண்ட் எக்ஸலன்ஸ் ஸ்பிரிட் வாஸ் ஃபவுண்ட் இன்னும்னா யாரோ கொடுத்துக்கிறாங்க அவருக்கு. சும்மா அவரே அப்படியே போயிட்டு கீழே போய் நிச்சு அப்படி எடுத்து அப்படிலாம் இல்லை. காட் ஹாஸ் கிவன். ஆண்டவர் கொடுத்துக்கிறாரு. ஏன் கொடுத்தாரு? அதுதான் எங்கள் சப்ஜெக்ட். இது அஃப்கோர்ஸ் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட். நம்ம இப்போ நியூ டெஸ்ட்மெண்ட் கனெக்ட் பண்ண நம்மளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். லாஸ்ட்டாக அதை கனெக்ட் பண்ணுறேன். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் ஆண்டவர் ஏன் டேனியலுக்கு அந்த மாதிரி ஒரு அந்த எக்ஸலன்ஸ் ஸ்பிரிட் ஏன் ஒரு மாதிரி இருந்துச்சு? எந்த கேரக்டர் நல்லா தெரிஞ்சுங்கோ. சும்மா அப்பப்போ சொல்லுவேன், சர்ச்சுக்கு வந்துட்டு சும்மா அப்படியே பைபிள் படிச்சுட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாது. பைபிள் என்ன ஆகுதோ அதை கற்றுக்கு நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணணும். தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் என்ன சொல்லுறது, பைபிளும் சரி கிறிஸ்டியன்ட்டும் சரி. பேர் வண்டி ஜான் மார்க்லாம் வச்சுக்கின்னு நானும் கிறிஸ்டியன் இல்லை. பைபிள் பர்பஸ் ஆஃப் பைபிளே அதை நீ வெளிப்படுத்தணும். இட் இஸ் அ ப்ராக்டிக்கல் புக் ஆக்சுவலாக. பைபிள்ஸ் அது லாஸ்ட் டெஃபினேஷன் சொல்கிறேன். ஏதோ ஒன்று கற்றுக்குறீங்க, இங்கே வந்து கற்றுக்கின பிறகு இங்கே நல்லா ஜாலியாக இருக்கும். வெளியே போனோன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குவாங்க, ஆண்டவர் பற்றி தெரியாத ஃப்ரெண்ட்ஸ், இந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. அவங்க முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காமிக்கணும். தட் இஸ் த ரியல் கிறிஸ்டியன் லைஃப் ஆக்சுவலாக. இப்போ இவ்வளோ ஸ்டார்டிங்லேருந்து ஆடம்லேருந்து நீங்கள் லாஸ்ட் ரெவலேஷன் வரைக்கும் சோ மெனி எக்ஸாம்பிள், சோ மெனி குட் திங்ஸ். இதெல்லாம் கற்றுக்கின சின்ன வயசுலேருந்தே கற்றுனுக்குற. சண்டே கிளாஸ் எடுத்துனுவாங்களா, அக்கெல்லாம் உட்காந்துக்கிறாங்க. அப்போ தானே சொல்லுங்க, சண்டே கிளாஸ், விபிஎஸ் எல்லாம் என்னத்துக்கு இவ்வளோ கற்றுனுக்குறோம்? என்னத்துக்கு பர்பஸ்? என்ன, வாட் இஸ் த பர்பஸ்? இல்லைண்ணா அப்போ தான் சர்ச்சுக்கு வந்தால் கல்யாணம் ஆகும். அஃப்கோர்ஸ் ஒன் ஆஃப் த பர்பஸ். அப்போ தான் செத்துட்ட கல்டியில் வீடு என்ன தருவாங்க, இடம் தருவாங்க, சீட்டா குழி சீட்டு சம்திங் தருவாங்க. ஒன் ஆஃப் த பர்பஸ். மெயின் பர்பஸ் அது இல்லை, டு ரிஃப்ளெக்ட் காட்ஸ் கேரக்டர். இல்லாட்டி பைபிள் நம்ம கிட்ட குத்துக்கே மாட்டார் ஆண்டவர். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இது தேவையில்லை இல்லையா? பைபிள் என்னத்துக்கு கொடுத்தாரு? அதை படின்னு சொல்லிட்டு இதை செய்யின்னு சொன்னார். ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னை நேசிக்கிறவங்க ஜஸ்ட் சும்மா கத்தி நிற்க மாட்டாங்க, நான் என்ன சொன்னால் அதை செய்வாங்கன்னு. ஸோ நம்மளுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் என்ன நான் சொன்னாலும் அதை செய்யணும். ஸோ இவரை பற்றி ஏதோ குட் திங்ஸ்க்கு இது பைபிளில், அதை நம்ம அப்படியே காப்பி அடிக்கணும். சின்ன விஷயம், நல்ல விஷயம் சின்ன குழந்தைகிட்ட இருந்து கூட கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. அது யாருன்னா கட்டும் அந்த குழந்தை கிட்ட இருந்து கற்றுக்கணும். அதை ஜஸ்ட் அது நல்ல விஷயமா தான் வி ஷுட் ப்ராக்டிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பைபிள். பைபிள் அது ஆமாம் இது கரெக்டா, ஆமாம் இது கரெக்டுனா வி ஷுட் ஃபாலோ.
இதை நீங்கள் ஃபாலோ பண்ணே அந்த சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ணும்போது ஜஸ்ட் உங்களை பார்க்குவாங்க. யார் பார்க்குவாங்கன்னா 3வது மனுஷன் பார்க்குவாங்க. அதுதான் இந்த டேனியலை பற்றி சொன்ன இவ்வளோ எல்லா டெஸ்ட் மணியுமே எல்லாமே அந்நியருக்கு தான். கிங்ஸ் ஆண்டவர் பற்றி தெரியவே தெரியாது. அவங்க எதை சிலையை வழங்கினுங்க அவங்க சொல்கிறாங்க, யார்ப்பா நீ இவ்வளோ விஸ்டம் உங்ககிட்ட இவ்வளோ ஞானங்குது, உனக்கு எக்ஸலன்ஸ் ஸ்பிரிட் இருக்குது, இவ்வளோ இன்டெலெக்சுவலாக இருக்கிற சக்கத் ஆப்டிடியூட் இருக்குது உங்ககிட்ட, இவ்வளோ நல்லா இருக்கிற எப்படின்ட்டு இது சொல்லணும். இது யார் சொல்லணும்னா உங்கள் வீட்டில் மம்மி டாடி சொல்கிறதுக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரு ஒரு யாருன்னா தெரியாதவங்க, ஜஸ்ட் எப்படி ஹிந்து ஃப்ரெண்ட்ஸு ஆண்டவரை பற்றி தெரியாதவங்க சொல்லணும். அது சொன்னாங்கன்னா எஸ் யுவர் அ ரியல் கிறிஸ்டின்னு அர்த்தம். சும்மா பேர் வண்டி வச்சுக்கினேன் சண்டே நோ நோ நோ, அதெல்லாம் ஓல்டு. ஆண்டவர் அப்படி பண்ணி யார் அவர் கீழ்ப்படிஞ்சவங்களை பார்த்து ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ இப்போ லாஸ்ட் மெசேஜ்லன்னு சொன்னேன், பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை பார்த்து சிரிச்சுனே இருக்கணும். யூ ஷுட் கீப் ஸ்மைலிங். ஆமாம் எங்கள் பையன் அவனை லைஃப் பார்த்தா எஸ் ஐ வெரி ஹாப்பி, அதுதான் ரியல் பர்பஸ். அதுக்கு தான் இவ்வளோ டீச்சிங்ஸு, டேனியல், ஆடம், அங்கேருந்தெல்லாம் எடுங்க, ஆல் த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து அதில் நல்லது அப்படியே காப்பி பண்ணே போகணும். இதெல்லாம் பார்க்குற ஆண்டவர், ஓ பரவாயில்ல நம்ம பைபிளை கொடுத்து நம்ம பேசிட்டு வந்து இவங்களுக்குலாம் இன்ஸ்பயர் ஆகிட்டு ஃபாலோ பண்ணுறாங்க, உங்கள் மேலே ஆசீர்வாதம் வரும், அபிஷேகம் வரும். ஐ மீன் ஆண்டவர் எப்படின்னா யூஸ் பண்ணுவார். உங்கள் எய்ம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஆண்டவர் அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். பட் பர்பஸ் இஸ் ஷுட் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண எல்லாம் பைபிள் வசனமும். ப்ராவர்ப்ஸ் இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் புக்கு. அது என்ன சொன்னாங்களோ நியாயமாகனா நியாயமாக இருக்கணும். கோவம் சிலர் மேலே கோவம்லாம் படக்கூடாது, கோவப்படக்கூடாது. கரெக்டாக படிக்கணும்னா படிக்கணும். படிக்கிறத விட்டு ஜஸ்ட் எல்லாமே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு லாஸ்ட் ஆண்டவரே நான் சர்ச்சுக்கு வந்தேன் இப்படி வந்தேன், யாருது மிஸ்டேக்? அதெல்லாம் யாரு? நம்மளுக்கு தானே மிஸ்டேக். ரைட் டைமில் உங்களுக்கு எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இப்போ எவ்வளோ இது இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, சாட் ஜிபிடி எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பற்றி எல்லாம் நல்லா படிச்சு மேலே வந்துடணும். மேலே வந்துட்டு பேருக்கு பேசணும் ஆண்டவர் பற்றி, ஆண்டவர் இந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணாரு, நிறைய பேருக்கு சாட்சியாக மாறும். புரிஞ்சுச்சா? நான் டாபிக் விட்டு வேற எங்கேயும் போயிக்கிறேன், சாரி, அப்புறமா பேசுகிறேன். நெக்ஸ்ட் ஸ்டோரி ஆஃப் டேனியல் ஸ்டோரி, நெக்ஸ்ட் லைன். ஸோ சிம்பிள் எக்ஸாம்பிள், நம்ம இங்கே இருக்கிறோம்பா, இங்கே இருக்கிறோம், சைனாக்கு யாரோ வராங்க வந்து அட்டாக் பண்ணிட்டு இமீடியட்டாக எல்லாரும் பிடிச்சின்னு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் ஆயிடுச்சாங்க. பாபிலோன்லேருந்து அந்த ஜெருசலம் ஜூதா அந்த ரீஜனில் வந்து எல்லாம் வந்து அந்த கிங் நேபுகாத்நேச்சர் வந்து பிடிச்சி எல்லாம் பிணை கைதிகள் மாதிரி பிடிச்சின்னு போகிறாங்க. வேற எல்லாம் டேனியல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாம் எல்லாரும் பிடிச்சின்னு போயிட்டாங்க. ஏன் இங்கே ஆகாதுன்ட்டா கண்டிப்பாக யாருக்கு தெரியும், சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்க பாட்டுக்கு இருந்திருக்காங்க அந்த ஊரில். சடனாக வந்து அவங்களை பிடிச்சின்னு போயிட்டாங்க. பட் அதில் பிடிச்சின்னு போயிட்டு அங்கே என்ன பர்பஸ் என்னன்னா, அந்த கிங்ஸ் பேலஸில் கொஞ்சம் பேர் ராஜாக்கு முன்னாடி வேலை செய்யறதுக்கோ சம் ஏதோ பணிவிடை செய்யறதுக்கோ சம் பீப்புளை செலக்ட் பண்ணுறாங்க. சம் கிளாஸஸ் இருக்குதாங்க, அப்படின்னா சம் கண்டிஷன்ஸ்க்கு என்னென்ன கேரக்டர்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க நல்ல ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கணும், அவங்க அப்பா அம்மா நல்ல ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கணும். அந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் எதுவுமே ஐ மீன் எந்த கை கால் எதனா ஒன்றிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும். அண்ட் ஷோயிங் இன்சைட், கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கணும். ஏன்னா அவன் புதுசாக கற்றுக்கொத்தா ஆமாம் இன்ட்ரெஸ்ட் ஆகணும். உடனே போர் இதெல்லாம் யாருன்னா படிச்சுன்னு அப்படி இல்லை, ஓகே கற்றுக்கிறது இன்ட்ரெஸ்ட் காமிங்க. எல்லாம் இவங்களும் யங்ஸ்டர்ஸ். ஸோ அதான பிறகு நாலேஜ் இருக்கணும். அப்புறமா எல்லாம் ஓகே, ராஜா முன்னாடி நின்று பேசுறதுக்கு அந்த ஒரு தகுதி இருக்கணும். எல்லாம் ஓகே, அப்படின்னா பயப்படுவாங்க சிலர்லாம். இது எல்லாமே பார்த்துட்டு ஒரு 4 பேர் செலக்ட் பண்ணாங்க. ஸோ டேனியல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 4 பேர் செலக்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு 4 பேர் செலக்ட் பண்ணிட்டு 3 வருஷம் ட்ரைனிங். உங்களுக்கு எல்லாம் ட்ரைனிங், எல்லாம் லாங்குவேஜ்லாம் கற்றுக்கணும், லிட்ரேச்சர்ஸ் கற்றுக்கணும், எல்லாம் கற்றுக்கணும். ராஜா சாப்பாடு காலையில் சொன்னார் அவர். இந்த சைடில் பார்த்தா ஃபுல்லு பிரியாணி, கவாப்பு, மைனீஸ், அது இது எல்லாம் வெயிட் ஆகுது, சூப்பர் சாப்பாடு. கோல்டு பிளேட்டில் கூட இருக்கலாம்னு எனக்கு தெரியல. அந்த டைமில் கிங் நேபுகாத்நேச்சர் இஸ் வெரி ரிச். சூப்பர் சாப்பாடு எல்லாமே. இந்த சைடில் டேனியலை கூப்பிட்டு சொல்கிறாங்க, என்ன அதெல்லாம் வாப்பா நல்லா சாப்பிடுப்பான்ட்டு. சார் ஒரு நிமிஷம் வாங்கன்றார். எவ்வளோ கட்சிக்கணும் பாருங்க அவருக்கு வந்துட்டு. சார் இதெல்லாம் வேணா, எனக்கு ஐ வாண்ட் கிராம் 3 லீஃபி வெஜிடபிள்ஸ் கொடுங்க, நான் அதை சாப்பிட்றேன். இந்த டெஸ்ட் பண்ணுங்க, 10 நாள் நான் சாப்பிட்றேன், 10 நாள் கறி சாப்பிட்றாங்களா அவங்களும் சாப்பிடுவாங்க. 2 பேரும் பாருங்க யார் நல்லா பார்க்கறதுக்கு அப்பியரன்ஸ் நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி இருக்குது, அவங்களோட ஆப்டிடியூட் செக் பண்ணுங்க, பர்சனாலிட்டி பாருங்க, உங்களுக்கு நீங்கள் பாருங்க அம்மா டிசைட் பண்ணுங்க. 10 நாள் சாப்பிட்டாங்க 2 பேருமே. சாப்பிட்டு பார்த்தா இவங்க பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்கிறாங்க. ஒரு மாதிரி என்ன சொல்லுது, அட்ராக்ஷனாக இருக்கிறாங்க இவங்க. ஸோ அதனால் என்னன்னா, நாளையிலேருந்து நான்வெஜ் இங்கே வந்து கேன்சல் பண்ண நான் பரிந்துரைக்கிறேன். இப்படியே இமீடியட்டாக கேன்சல் பண்ணேன். ஓகே இல்லை, நான் லைட்டாக முகம் அப்படியே சுருங்குது லைட்டாக. இல்லை, ஒரு சேயிங்குது, வாட் யூ திங்க் யூ ஆர்ன்ட்டு. இன்னொரு சேயிங்குது, வாட் யூ வீட் யூ ஆர்ன்னு. என்ன சாப்பிட்டு அது நீத்தா, புரியுதா? நம்ம எல்லாத்தையும் அதுக்குன்ட்டு நான் சாப்பிட்றது இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்கிறவங்களுக்கு. ஆக்சுவலாக ஸ்லோவாக சேஞ்ச் ஆகணும், அப்படியே இருந்துருக்கூடாது. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டா எல்லாம் வந்து ஃபுல் ஹெவி ஹீட்டு, சேச்சுரேட்டட் ட்ரான்ஸ் ஃபேட், அந்த ஃபேட் எல்லாம் போயிட்டு அது இது சும்மா லைட்டாக இருக்கும் சாப்பாடு, ஈஸி டைஜஷன் எல்லாமே. ஐ டோன்ட் என்னத்துக்கு டேனியல் அப்படி செலக்ட் பண்ணார், பட் இட்ஸ் குட்.
சயின்டிஃபிக்கலி நம்ம பயாலஜி சொன்னார் இல்லையா டீச்சர், அவரும் சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு எல்லாத்துலேயும் நல்லா 10 மடங்கு தே ஆர் வெரி ஹை. ஸோ இது பார்த்துட்டு ராஜா நெக்ஸ்ட் ஆயிடுச்சு, இப்போ 3 இயர்ஸ் ட்ரைனிங் ஆயிடுச்சு, எல்லாமே கற்றுக்குனாங்க. நெக்ஸ்ட் அது ஆயிட்ட பிறகு நவ் ரியல் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. 3 வருஷம் போனாங்க, ட்ரைனிங் எல்லாம் நல்லா கற்றுக்குனாங்க. எல்லாம் ராஜா வீட்டு சாப்பாடு, நல்லா தூக்கம், நல்லா ஏசி, நல்லா ஃபேன்ஸ்லாம் ஆகிட்ட பிறகு அப்படியே போகாது இல்லையா லைஃப். சேலஞ்ச் வரணும் இல்லையா, லைஃப்னா ப்ராப்ளம்ஸ் வரணும். ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ட்ரீம் யாரு, கிங்ஸ் ட்ரீம் வராரு ஒருத்தர், யார் ராஜா. தூக்கமே இல்லை ராஜாக்கு, நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை. தூக்கம் என்னன்னா கனவு வந்துட்டுக்குது. எல்லாம் கூப்பிட்றாரு, ஆல் த வைஸ் மென், இன்சார்டர்ஸ், சாஸ்திரஸ் எல்லாரும் கூப்பிட்றாரு, அஸ்ட்ராலஜர்ஸ்லாம். எனக்கு ஒரு கனவு வந்துக்குது, அதை நீங்கள் விளக்கணுன்றார். சரி ராஜா, நாங்கள் விளக்குறோம். வெரி குட் ராஜா, சொல்லுங்க. தெரியாது கனவு. யாருன்னா இந்த மாதிரி இது பண்ணிக்கிறீங்களா? அட்லீஸ்ட் எதனா கனவு ஒரு சூரியன் மேலே போகுது, அது கீழே வருது, சடனாக மழை வருதுன்னா கூட எதனா சொல்லுவாங்க. அந்த சூரியன் நீங்கள் தான் ராஜா, சூரியன்னா மழைனா நல்லதுதான் வந்துட்டு. எதுவுமே இல்லை அங்கே, ஸ்டோரி ஜீரோ. எனக்கு கனவு வந்துக்குது, நீங்கள் சொல்லணும். எல்லாம் ராஜா இந்த மாதிரி உலகத்தில் யாருமே இந்த மாதிரி கேட்டிருந்தே இல்லை, எந்த ராஜாவும் கேட்டிருந்தில்லை. இதை நீங்கள் யாருன்னா ஒருத்தர் விளக்குறான்னா ஒரு வேற மாதிரி ஒரு என்ன சொல்லுவது, தனித்துவமான ஒரு ஆண்டவரை பையனால் தான் முடியும்னு சொல்கிறாங்க. எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இல்லா காட்டி எல்லாரும் சாவாச்சுன்னு சொல்ல, லாஸ்ட் சான்ஸ் எல்லாரும் கூப்பிடு, 1 செகண்ட் கூப்பிட்றாங்க, யாருக்கும் தெரியல. ராஜா தயவு செய்து கனவு என்னான்னு ஒண்டி சொல்லுங்க, நாங்கள் விளக்குறோம். இவருக்கு தான் கனவே தெரியாது. ஸோ ஆர்டர் பாஸ் ஆகுது, எல்லாரும் சாவாடிங்க, எந்த வைஸ் மேனமானா இன்னத்துக்கு சும்மா எங்களுக்கு சாப்பாடு போட்டு வளர்க்குறது, எல்லாம் பிளாஸ்ட் பண்ணுங்கன்ட்டு. இந்த விஷயம் டேனியலுக்கு வருது. டேனியலுக்கு வந்தோன்னே என்ன இந்த டிகிரினா போட்டுக்கிறாங்கன்னு பார்த்தா, இந்த மாதிரி அவர் கனவு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறார் தூங்காம. என்ன அப்படின்னு அப்புறமா இவர் தெரிஞ்சுக்கிறார், ஓ இது தானான்ட்டு. இம்மிடியேட்டா சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ 4 பேருமே முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்குற, ஆண்டவர் இது எப்படி பண்ணுவது ஆண்டவர். ஆண்டவர் விடுவாரா? 100% அவருக்கு விஷன்ல பேசுறாரு. யாருக்கு? டேனியல் கிட்ட பேசிட்டு டேனியல் கூட்டின்னு வராங்க. கூட்டின்னு வந்து கனவை எக்ஸ்பிளைன் பண்றாரு. ராஜா அப்படின்ட்டு, இது என் ஞானம் இல்லை, எனக்கு என்னுடைய ஆண்டவர் கொடுத்த ஞானத்தில்ன்ட்டு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. நீங்க கனவு கண்டது மேலே ஒரு தலை கோல்டா இருந்துச்சு, சில்வர் இந்த மாதிரி இருந்துச்சு, பிராஸ், அயன், கிளே இது மாதிரிலாம் ஒரு கனவு காண்டிங்க. அப்புறமா ஜஸ்ட் ஏதோ ஒரு பவர் அந்த கீழே காலில் ஆச்சு. இதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னா, ஆண்டவர்னால எல்லாம் கிங்டமும் மாற்ற முடியும், அவர்கிட்ட பவர் இருக்குது. உன்னையும் தூக்க முடியும், உன்னை இறக்கவும் முடியும்ட்டு. நேபுகாத் நேச்சர் இதை கேட்டவொடனே என்ன சொல்லுறது, சம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாங்குது, பேஃபில்டு, மைண்ட் பாக்லிங்கு, கூஸ் பம்ப்பு, எக்ஸ்ட்ராடினரி இந்த மாதிரி ஆகி போய் காலில் விட்டார். யார் காலில்? தானியல் காலில் விட்டார். யார் குரு நீ? இந்த மாதிரி யார் நீ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லெவலுக்கு போயிட்டார். ஆக்சுவலி ஒரு ராஜா குரு, ராஜா நார்மல் யாரோ கைதி தான் வந்து காலில் விட்டுக்கிறார். நீ வணங்குற தெய்வம் தான் உண்மை, வெரி குட் நீ அப்படின்ட்டு. அப்போ என்னாவது இவர் தானியல்ல, வெரி குட் நீ என்ன பண்ணோம், இந்த ரூலர் ஆயிடு. இவர் இருப்பார் நல்ல பையன். இவர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டாங்க, ராஜா ஃப்ரெண்ட்ஸ்க்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் மேலே அப்படியே பாருங்க அப்படின்ட்டு. அவங்களே அப்படியே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாமே அப்படியே இப்போ கிங்டமில் அப்படியே நல்லா ஜாலியாக போகுது. திருப்பி ஒரு ப்ராப்ளம், திருப்பி ஒன்று கனவு. இந்த டைம் கனவு பார்த்தா ஒரு மரங்குது. மரத்தில் அந்த மரம் என்னன்னா ஜஸ்ட் வானத்து வரைக்கும் போயிட்டு அங்கே டச் ஆகிட்டு அதில் பறவைகள் கூடு கட்டுது, இந்த மாதிரி ஒரு கனவு. ஒன்ஸ் அகெயின் வராரு டேனியல், டேனியல் அத்தியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஒன்ஸ் அகெயின் அதே மாதிரி அவருக்கும் இது அப்படியே ஒரு கனவா ஜஸ்ட் எல்லாமே கிளியர் பண்ணுவார். நெக்ஸ்ட் அந்த டைமில் ஒரு ராஜாக்கு ஒரு வார்னிங்கும் கொடுக்குறாரு டேனியல். நீங்கள் ரொம்ப பெருமையில் ஆனா இந்த மாதிரி நான் கட்டின பாபிலோன்னு சொன்னோன்னே இமீடியட்டாக ஒரு 7 வருஷம் காட்டில் போயிட்டு புல்லு சாப்பிட்ற மாதிரி வச்சுட்டார். ஸோ டேனியல் தான் அந்த என்ன சொல்றது, தானியலுக்கு அந்த இன்டர்பிரிட்டேஷன் ஸ்கில் கொடுத்துருந்தாலும் ஆண்டவர் தான். ஒரு ராஜா சொல்றேனே, அது எப்படி உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இல்லைன்னா உங்களை வச்சுடுவாங்க நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணலன்னா. ஆண்டவர் சொல்லி அதை சொன்னோன்னா அது கரெக்டாக ஆகுது. பட் அதான் சொல்றேனே, மேத்தமெட்டிக்ஸில் தெர் இஸ் அ சப்ஜெக்ட் கால் ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி என்னன்னா, ஒரு விஷயம் போகிறது ஆகுமான்ட்டு அப்படின்னு சொல்ல வருது. 2 திங்ஸ் பேசிக்கில், 0 1 வரும். 0னா கண்டிப்பாக இம்பாசிபிள், 1னா இஸ் பாசிபிள்ன்ட்டு. இது இன்டர்பிரேட் பண்ணதுக்கு சான்ஸே இல்லை ஆக்சுவலி யாருனாலுமே. ஒரு விஷயம் தெரியாமல் எப்படி நீ என்ன யோசித்தான்ட்டு எப்படி பண்ணுவேன்? ஹிப்னாட்டிசம்னு சொல்லுவாங்க, அவன் மைண்டில் என்ன ஆகுதுன்ட்டு. இது ட்ரீம்ஸ், இது ஒன்றுமே பண்ண முடியாது. இதெல்லாம் சூப்பர் நேச்சுரல் பவர்னால் தான். அந்த ஆண்டவர் தான் நம்ம வந்துடும். எக்ஸாக்ட்லி அதுதான் சொல்ல வரேன் நான். அந்த ஆண்டவர் நம்ம எல்லாம் வாங்கினு. தானியல் கொடுத்த ஸ்கில்ஸு அந்த அபிஷேகம் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாரா? கொடுத்துட்டார் ஆல்ரெடி, நம்ம கிட்ட இருக்குது. பட் நம்ம தான் என்ன பண்ணுறோம்னா நம்ம என்ன அப்படியே போயினுக்குது. எந்த ஸ்கில்ஸும் யூஸ் பண்ணுறது இல்லை, எந்த டேலண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை. அதான் இப்போ காலையில் சொன்னார், மொபைல், இன்ஸ்டாகிராமு
எதா இருக்குது எல்லாத்தையும் டைம் வேஸ்ட் பண்ணிக்கினேன். லாஸ்ட்டாக அப்படியே அப்படியே வந்தோமா போனோமா என்னத்துக்கு வந்தோம்னு தெரியாமல் போயிடும். வெரி வெரி டேஞ்சரஸ் திங். இதே மாதிரி தான் அந்த காலத்தில் இவங்க பண்ணியிருந்தாங்க பரிசேயர். தே நோ எக்ஸாக்ட்லி வாட் டு டூ. அவங்களுக்கு என்ன பண்ணட்டு எக்ஸாக்டாக தெரியும் பரிசேயருக்கு, ஆனால் செய்ய மாட்டாங்க. அவங்கள பார்த்து தான் நீ ஒரு பாம்பு, நீ ஒரு கல்லறை, நீ இப்படி திட்டினாரு. நம்மளுக்கு எக்ஸாக்டா என்ன பண்ணும், என்னையும் சேர்த்து சொல்றேன், எக்ஸாக்டா என்ன பண்ணணும்னு தெரியும், பட் நம்ம பண்ண மாட்டோம். தப்பு எது கரெக்ட் எதுன்னு தெரியும், கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பைபிள் இவ்வளோ அட்வைசஸ், ஆல்மோஸ்ட் என்ன கேட்ட 1500 அட்வைசஸ் எதுக்குதான், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அட்வைஸ் பைபிள்ல. அதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியும். பட் அந்த டைம்ல தான் என்ன வரும், அது எப்படி நான் பேசுறது என்னால முடியாது, எனக்கு இந்த ஒரு இதுக்குதுன்னா உனக்கு இதுப்பா, ஆண்டவருக்கும் இருந்துச்சுதான், அவரே மேல இருந்து கீழே வந்துட்டாரு, அவருக்கு இல்லாத நம்மளுக்கு. இஸ் காட். காட் என்ன நினைச்சிட்டீங்க ஆக்சுவலா, டம்மி. நம்ம ஜஸ்ட் ஒரு 60 இயர்ஸ் தான் இருந்துட்டு போயிடுவோம். அவங்க அவருக்கு முடியும் எல்லாம் எண்டா இல்லை, அவரே கீழே வந்து காலை பிடிச்சி கழுவினுங்கிறார் எல்லாரும் காலையும். புரியுதா? ஜஸ்ட் யாருன்னா உங்க ஜஸ்ட் யாருன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸு, உங்க பேரண்ட்ஸ் அந்த மாதிரி எதனா அந்த மாதிரி மனக்காசு போயிடுச்சுன்னா அப்படின்னா சொல்லுது, அது கம்பேர் பண்ணிட்டு அதெல்லாம் விட்டுருங்க ஆக்சுவலா. புரியுதா? நெக்ஸ்ட் அதே மாதிரி தேர்ட் ட்ரீம், அவர் யார், நேப்காட் நேச்சர் ஆள் தான். அவர் செத்துட்டு அவங்க பையன் வராரு. அவங்க பையன் முன்னாடி ஜஸ்ட் அவரு பெருமையில அங்கேருந்து ஜெருசலேம்லேருந்து கொண்டு வந்த அந்த இதை வச்சு, அந்த பொருளை வச்சு ரொம்ப ஆட்டம் போட்டிங்கன்னு பெருமையில பண்ணிருந்தார். அந்த டைம்ல ஒரு கை வந்து எழுது, மேனே மேனே தேக்கல் உப்பார்சின், உன் நாட்கள் வந்து எண்ணிட்டுக்குதுன்ட்டு. அவர் அந்த ஒரு ட்ரீம் அவருக்கும் ஜஸ்ட் இது பண்ணிட்டு அவருக்கு ஒரு வார்னிங். அது ஆயிட்ட பிறகு, இதெல்லாம் ஆன பிறகு டேரியஸ்ன்ட்டு ஒரு கிங் வராரு. இவர் வந்து குற்றமே கண்டுபிடிக்க முடியல, நம்ம ஐயா டேனியல் கிட்ட ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. இது எல்லாமே அதான் சொல்றேனே, நீ நல்ல கரெக்டா நீ போயிருந்தானா உலகம் உன்னை பார்த்துட்டு உன் மேல பொறாமப்பட்டு எதனா ஒரு ட்விஸ்ட் பண்ணுவாங்க. கரெக்டா உன் வழியில போயிருந்தாவே அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. ராஜா என்ன பண்றாங்க, ராஜா கிட்ட அந்த ராஜா உண்மை தவிர யாரும் வணங்க கூடாது ஃபர்ஸ்ட் ஒரு 30 டேஸ்க்கு. அந்த டைம்ல ஐயா விடுவாரா? ஐயா இஸ் அ 3 டைம் ப்ரேயர் வாரியர். போயிட்டு அவர் ப்ரேயர் பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் போயிடுச்சு, யாருன்னா அந்த மாதிரி பண்ணா சிங்க கபில போட்டுருவோன்ட்டு இத்த கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க அவருக்கு. ஆனா தரியு ராஜாக்கு டேனியல் மேல நல்ல ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு ஆண்டோடைய ஒரு என்ன சொல்றது, நல்ல ஒரு மனிதன் அப்படின்ட்டு. பட் வேற வழியே இல்லை, இது அக்ரிமெண்ட் இதான் பாஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலி. அது பாஸ் ஆயிட்டோன்னா இவரை சிங்க கபில போட்டார். அண்ணா தான் பாருங்க பார்த்துங்க, ஜஸ்ட் சிங்கத்தை பேசினிக்கிறார், எப்படிங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கிறீங்களான்னு பேசினிக்கிறார். அப்படிதான் ஆகும் ஆக்சுவலா. இதெல்லாம் சான்ஸே இல்லை ஆகிறதுக்கு. இங்க எதனா ஒரு சிங்கம் வந்துச்சுன்னா அப்ப தெரிஞ்ச இங்கே ஸ்டாம்பீட் ஆகிட்டு 2 பேர் செத்துக்குவான். சிங்கத்தினால இல்லை, ஸ்டாம்பீட்லேயே செத்துருவாங்க. நீயா நானான் புடி மேலே ஒருத்தர் ஏஞ்சி போய் அத்தை ஓடிட்டு அந்த கிளாஸ் ஒருத்தர் வச்சுட்டுக்குவாங்க, எப்படியோ போயிட்டுக்குவாங்க. ஏன்னா பயம் நார்மல் தானே இந்த பாடிக்கு இதில். பட் அவருக்கு ஆண்டவர் மேலே விசுவாசம், அந்த விசுவாசத்துக்கு நேராக நம்ம போனோம். இன்னைக்கே வந்துடாது, அதுனா ஒரு ஜஸ்ட் ஒரு கிஃப்ட் இல்லை, கிஃப்ட் அப்படியே வாங்கிட்டு அப்படியே விசுவாசம் வந்து இன்னைக்கு 100% ஆகிடும் அப்படின்னா சான்ஸே இல்லை. இட்ஸ் அ ப்ராசஸ். ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இன்சிடென்ட். இது பேசிட்ட பிறகு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தருவார், டெஸ்ட் பண்ணுவார் உங்களை. ஆமாப்பா மெசேஜ் கேட்டல, யாரோ ஒருத்தர் பேசினார்ல கேஜிஎஃப்ல, ஒருத்தர் பேசினார்ல, அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வரும். வீட்டுக்கிட்ட போனோன்னே ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வரும், கோவமான சுச்சுவேஷன். அந்த டைம்ல உங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ண நீ அமைதியான்ட்டா பாஸ், டெஸ்ட் பாஸ். நெக்ஸ்ட் டெஸ்ட் ப்ரிப்பரேட்டரி டெஸ்ட், அதான நெக்ஸ்ட் எக்ஸாம். ஒன்றுனா அப்படியே போகும்போது உன் லைஃப்பும் அப்படியே நீ ஒன்றா பாஸ் பண்ண வர தானே. நீ எஸ்எல்சி பாஸ் எப்படி டைரக்டா எப்படி பண்ணாங்க, ஜஸ்ட் எதனா எக்ஸாம் வச்சு தான் உன்னை இது பண்ணுது, எக்ஸாமினேஷனுக்கு தானே. சும்மா அப்படியே பாஸ்ன்னு சொல்லுவாங்களா? ஒரு எக்ஸாமினேஷன் வச்சு உனக்குதா, உனக்கு ஸ்டஃப்க்குதா, உனக்கு நாலேஜ்க்குதா, அப்போதான் டிக் பண்ணி வேஸ்ட் அப்படின்ட்டு ஆண்டவர் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவார். இவ்வளோ விஷயத்த கேட்கறது அங்கே ஆண்டவர், சாரி அங்கிள் ப்ரீச் பண்ணாரு, மனோ கிரியன் எல்லாம் பிரதர் எல்லாமே ப்ரீச் பண்ணிட்டு எல்லாமே இதெல்லாம் வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு டெஸ்ட் வைக்குவார் ஆண்டவர். ஆமா இதெல்லாம் கத்துனுங்க, இதெல்லாம் நல்லா இருக்குது, இந்த ஜஸ்ட் இந்த ரூமுக்குள்ள நல்லா இருக்குது, வெளியே வாப்பா, அதான் ரியல் டெஸ்ட். உலகத்தை ஃபேஸ் பண்ணு, உலகத்தை ஃபேஸ் பண்ணும்போது உன்னால பண்ணவே முடியாது, ஆனால் உன்னால தெரியும் பண்ண முடியும். நீ அதை பண்ணா பாஸ் அந்த டெஸ்ட்ல. நெக்ஸ்ட் பெரிய எக்ஸாமினேஷன் வைக்குவார். அந்த எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணா உனக்கு ஒரு புதுசாக எதனா ஒரு உனக்கு ஆசீர்வாதம் வச்சுக்குவார். அது இல்லாம ஃபெயில் ஆகி அப்படியே 10th ஒரு 15 வருஷம் அப்படியே தான் வாழ்ப்பான். நான் ஏன் சொல்றேன்னா அதுவும் ஓகே தான், பட் சர்ச்சுக்கு வர்றது போறது இதெல்லாம் ஓகே தான். யூ ஷுட் கோ சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். நெக்ஸ்ட் லெவல் போனோம்னா ஆண்டவர் சொன்னது செய்யணும். செய்யும் போது சம் இதான் வந்தா ஹர்ட் ஆகும்தான் பரவாயில்ல, ஆண்டவருக்கு ஹர்ட் ஆச்சு தானே. சிலையில் வந்து அவர் அடிச்சாங்கப்பா, காரி துப்புனாங்க, அவருக்கு ஹர்ட் ஆகலையா? அவருக்கு ஹர்ட் ஆகலையா? கண்டிப்பா ஹர்ட் ஆச்சு அவருக்கு. என்னத்துக்கு? அவர் வந்து உனக்காக பண்ணார், நீ அவருக்காக பண்ண. லாஜிக் தானேப்பா, லெட்ஸ் ஸ்பீக் லாஜிக்.
ஒருத்தர் உனக்காக பண்ண நீ பண்ணுவ தானே. யாருக்கோ இந்த தம்பிக்கு நான் 100 ரூபாய் கொடுக்குறேன், நான் என்கிட்ட காசு இல்லைன்ட்டு, நாளைக்கு நான் கேட்குறேன், தம்பி 100 ரூபாய் தான் கொடுங்க, கண்டிப்பாக தருவார் எனக்கு, ஏன்னா லாஸ்ட் நான் ஹெல்ப் பண்ண தானே அவருக்கு. அதே லாஜிக் தான், ஆண்டவர் நம்மளுக்காக உயிரை கொடுத்துட்டு போயிட்டார். அவர் என்ன சொன்னார், நான் சொல்லுது செய்யின்றார், அவள் தான். சிம்பிள் தான், ரொம்ப வெயிட்லாம் இல்லை, நான் சொல்லுது சிம்பிளாக செய். அப்பா அம்மா கீழ்படி, பைபிள் படி, பைபிள் படி நடந்துக்கோ, ஆக்சுவலாக சர்ச்சுக்கு வா, நீயும் மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ண, வேலைக்கு போ, நியாயமாரு, உண்மையாரு, மற்றவங்களை இது பண்ணாதான் நிறைய கட்டளை இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போனால் ஆண்டவரும் நான் சொன்னேன், யூல் பி வெரி ஹாப்பி. அதுதான் ரியல் பர்பஸாக இருக்கணும். உங்கள் எய்ம்ஸ் மேபி டிஃப்ரெண்ட்டு, நீ டாக்டர் ஆகு, நீ எம்எல்ஏ ஆகு, எம்பி ஆகு, சீஃப் மினிஸ்டர், யாருன்னா எப்படின்னா ஆகும், அதெல்லாம் ஓகே. பட் பர்பஸ் ஆண்டவர் சந்தோஷமாக இருக்கணும் வாழ்க்கையில். புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட். ஸோ இந்த டெஸ்டிமோனிஸ்லாம் இது யார் சொன்னதுன்னா, டேனியல் வீட்டில் இருக்கிறவங்க சொல்ல, 3வது மனுஷன் உலகத்தில் இருக்கிறவங்க, லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஆண்டவர் பற்றி தெரியாதவங்க சொன்னது. ரொம்ப நீ ஞானி ஆகிற, உன் ஸ்கில்லு வேற லெவலில் இருக்குது, நீ ஆண்டவர் கிட்ட நல்லா கனெக்ட் ஆகிட்டுக்கிற, நீ எல்லாம் படிக்கும்போது நல்லா உனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாகிற, ரொம்ப ஷார்ப்பாகிற, நீ கன்சிஸ்டண்டாக ஜஸ்ட் உன் இதில் இருக்கிற பிளேம்லெஸ், மேலே குற்றமே கண்டுபிடிக்க முடியல, உன்னை நம்பலாம், ஜஸ்ட் நீ வந்து ஆண்டோடைய ஊழியக்காரன் தான். இந்த மாதிரி கேரக்டர்ஸ் உன்னை பார்த்து உலகம் சொல்லணும். சொல்றாங்களா? இல்லை நான் இதுமே இப்போ இது வரைக்கும் சொல்லனா, இதுமேல்ட்டு சொல்ல வைக்கிறேன்றீங்களா? இஸ் இட் பாசிபிளா? 100% பாசிபிள் இருக்கிறோம், 100% பாசிபிள். டேனியலு அந்த இதில் பைபிள் இன்ச்சா தெரில எனக்கு ஆக்சுவலாக. உங்களுக்கு எவ்வளோ பைபிள், எவ்வளோ டீச்சிங்ஸு, எவ்வளோ சர்மன்ஸு, யூடியூப்பு, எவ்வளோ பைபிள் டீச்சிங்ஸு, சாட் ஜிபிடி எல்லாம் எல்லாம் இது கையில். இது பைபிள்லாம் இப்போ இன்ச்சா எனக்கு தெரில. யோசப் கிட்ட பைபிள் இல்லை, டேனியல் கிட்ட இன்ச்சா எனக்கு தெரில. அவங்களே அந்த விசுவாசத்தை பிரகாரம் அப்படி வாழ்ந்துன்னு வந்து பேர் எடுத்தாங்க. நம்மளால 100% முடியும். பட் ஏதோ ஒரு இது உடையதுன்னா பார்த்துக்கலாம். ரொம்ப ஆண்டவர் ரொம்ப என்ன ரொம்ப நல்லவராக்குறது, ரொம்ப நல்லவராகிறார். குட். சடனாக அதனால் சொல்கிறேன், வணங்கா கழுத்துங்கள சடனாக அடிக்குவார், அச்சா எஞ்சிக்க முடியாது. ஒரு இன்சிடென்ட் ஆக்சுவலாக மேபி ஓகே பரவாயில்ல, நான் சர்ச்சில் சொல்லிக்கிறேன். அங்கிள் காலையில் ஏதோ இதை பற்றி பேசியிருந்தேன், சிகரெட் பற்றி. அப்போ எனக்கு சொல்ல ஞாபகம் வச்சு அந்த இன்சிடென்ட். நான் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு இந்த என்ன சொல்கிறது, இந்த பீடி குடிக்கணும்னு ஆசை எனக்கு ஆக்சுவலாக. சின்ன வயசில். இப்போ இல்லை, இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஏன் விட்டேன்னு சொல்கிறது என்ன, இப்போ ரொம்ப நாளாக பார்த்துருந்தேன் எப்படின்னா இது என்ன பண்ணுன்ட்டு. சரி என்ன பண்ணலாம், ஆப்பர்ச்சுனிட்டி தேடினே இருந்தேன் நான், எப்படின்னா இது பண்ணலான்ட்டு. ஒரு என்ன சொல்கிறது, 7 o'clock இருட்டில் தானே எல்லாம் கெட்ட விஷயம் ஆகும். அது மாதிரி இருட்டில் யாரும் இல்லை அந்த டைமில். ஒரு சைக்கிள் ஷாப் கடை இருக்கு நம்ம வீட்டை, அந்த இடத்துல வந்து சின்ன ஒரு யாரோ பிடிச்சி போட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு ஒரு 2 இழுத்துட்டுங்கிறோம். என்னதான் இருக்குதுன்ட்டு என்ன பண்ணுறது, அது ஒரு என்ன சொல்றது ஆர்வத்தில் வீட்டுக்கு உள்ள போற, அது வர மக்கா லோக்கல் பிராண்டுன்னு நினைக்கிறேன். அது க்ளீனாக காட்டி கொடுத்துச்சு. எங்க அப்பா நார்மலா என்ன அடிக்க மாட்டாரு, ஒரு லைஃப்ல ஒரே டைம் தான் எங்க அப்பா கிட்ட அடிவாங்க. தட்ஸ் த லாஸ்ட் அடி. அதான் அடிக்கு முன் அடிக்கு பின்னு மாதிரி ஆயிடுச்சு லைஃப் ஆக்சுவலா. அச்சார் அடி ஃபுல் மூக்குல இருந்து ஃபுல் ரத்தம் வந்துட்டு, சரியான அடி, ஃபுல் நனைஞ்சிட்டு இருக்குது எல்லாம் துணியெல்லாம். அதுதான் லாஸ்ட் நான் குடிச்சிருந்தேன். அதோட அதை டச் பண்ணவே இல்லை. ஆல்மோஸ்ட் எவ்வளோ ஆயிடுச்சு, 20-25 இயர்ஸ் ஆயிடுச்சு. அது பக்கம் எறியாத சொல்லணும், பார்ட்டிங்க அதெல்லாம் கூப்பிடுவாங்க. தேங்க்யூ மாம், தேங்க்யூ, ஓகே, அவள் தான் முடிஞ்சிச்சு. இல்லை மாமன் சொல்லுது அங்கே வா கம்பெனியில் சொன்னாங்க பேசுவோம் இல்லையா, அதை சொல்கிறேன் நான். நீங்கள் யூத்துனால தான் இப்படி பேசினுக்கிறேன் நான், எல்லா காட்டி இப்படி பேச மாட்டேன். புரிஞ்சுச்சா? கம்பெனினா குரோ எப்படி இல்லை வேணாம் பேடா குரோ சாக்குனன் பேடான்ட்டு. கன்னடா இது, தமிழில் கன்னடாவில் சொல்ல அப்படி பேசிட்டு அதை மேனேஜ் பண்ணுறோம். அந்த அடி சிலருக்கு வந்து இதெல்லாம் எல்லாமே விட தப்பிச்சிக்கலான்ட்டு, ஆண்டவர் அடிச்சா வேற மாதிரி இருக்கும். நல்ல வேலை எங்கள் அப்பா அடிச்சார் என்ன, மேபி தெரில எங்கள் அப்பா ஆண்டவர் எங்கள் அப்பா மூலியமாக வந்து அடிச்சார் கூட எனக்கு தெரியாது ஆக்சுவலி. அதோட லாஸ்ட் இந்த கதையை வேணா குரோ எப்பா இது போதுன்ட்டு ரொம்ப ஜாலியாகுது. அந்த மாதிரி எதனா ஆசை இருந்துச்சுன்னா சொன்னது உங்களுக்கு, எதனா ஆசை இருந்துச்சுன்னா அடி ரெடி ஆகுது உங்களுக்கு. ஏன்னா தெரியாம உங்க வந்துட்டுக்கிறீங்க இங்க, நீங்க வராம இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் என் மெசேஜும் கேட்டீங்க. ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த மாதிரி எதனா கெட்ட பழக்கம் எதனா பிளான் பண்ணீங்கன்னா அடி சரியாகுது உங்களுக்கு ஷோர். இது ஒரு இதுவா கூட நினைச்சுங்க, ஒரு என்ன சொல்றது, ஒரு வார்னிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதனா கூட நினைச்சுங்க ப்ளீஸ். அதெல்லாம் வேண்டாம் ஆக்சுவலா. அதெல்லாம் அனுபவப்பட்டு காலையில் அங்கலோ பேசினார் பாத்தீங்களா, அதெல்லாம் அனுபவப்பட்டு பார்த்தாச்சு. நத்திங், இட்ஸ் ஆல் ஃபேக் ஆக்சுவலா. இதெல்லாம் வெறும் டெம்பரவரி தான். இதை ஃபாலோ பண்ணுங்க, பைபிள் ஃபாலோ பண்ணா வேற லெவலுக்கு போயிடுவீங்க, வேற லெவல் போகலாம். சமாதானம், சந்தோஷம், உங்க சொசைட்டியில் நல்ல பேரு, ஃபேமிலி நல்ல பேரு, நீங்க வந்தாவே ஜஸ்ட் ரெஸ்பெக்ட் இருக்கும், நீங்க சொன்னா கேட்குவாங்க. நீங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் வேற எதனா யூத் மீட்டிங் நீங்களும் பேசலாம்.
என்ன இட்ஸ் நாட் அப்படியே நீ கரெக்டாக ஃபாலோ பண்ண போயிட்டாவே அப்படிதான் இருக்கணும் ஆக்சுவலாக. அதே மாதிரி போயிடக்கூடாது. இப்படி போன கிராஃப் இப்படி போகக்கூடாது. ஓகே. ஸோ இந்த கேரக்டர் இருக்குது இல்லையா, சாரி ஒரு நிமிஷம், இந்த கேரக்டரை நீங்கள் ஜஸ்ட் அக்வயர் பண்ணது பார்த்து இது எல்லாமே விஸ்டம். டெய்லி ப்ராவப்ஸ் புக்ஸ் படிக்கலாம். நான் டெய்லி அப்போதுலேருந்து படிச்சுன்னு வருவேன் ஆக்சுவலாக. ப்ராவப்ஸ் புக்கு ஒன்று படிக்கிறேன். இன்னைக்கு 15th ப்ராவப்ஸ் புக்ஸ் படிக்கிறேன். அப்படியே பழக்கம் ஆயிடுச்சு. இதை படிச்சுட்டு வேற படிக்கலாம். அது படிக்க என்ன ஆகுதுன்னா அதில் ஃபுல் அட்வைஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. எப்படி ஒருத்தர்கிட்ட பேசணும், எப்படி பேசக்கூடாது, எப்படி நடந்துக்கணும், நியாயம்னா என்ன, நீதினா என்ன, எல்லாமே அதில் ஜஸ்டிஸ்னா எல்லாமே அதில் சொல்லிக்குது. ஸோ அதை படிக்க மைண்டில் போயினே இருக்காது. அந்த டைம் எதனா ஒரு இன்சிடென்ட் வரும்போது ஞாபகம் வரும். ஓ ப்ராவப்ஸில் அப்படி சொல்லிக்குது இல்லையா, நம்ம அப்படி பண்ணக்கூடாது. சரியாண்டவர், ஓகே தேங்க்யூ. இவ்வளோ தான்ப்பா, வெரி சிம்பிள் தானே. இது ரொம்ப காம்ப்ளிகேஷனே இல்லை. ஏதோ ஒன்று படிக்கிற, உன் பிரெயினில் இருக்குது, உன் ஹார்ட்டில் இருக்குது. அந்த டைமில் பரிசுத்தானவர் உணர்த்துவார், தம்பி இதை பண்ணக்கூடாதுன்ட்டு. இதை மீறி பண்ணி நம்ம தான் அடி வாங்குறது. அதே மாதிரி தான் நானும் அடி வாங்கினேன். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? as simple as that. yes next. அப்போ ஐ டோன்ட் நோ டேனியல் டைம்ல என்ன ஆச்சு, நம்மளுக்கு இப்போ பரிசுத்தாவியன்னு நம்ம கிட்ட இருக்கிறார், ஐ மீன் கொடுத்துட்டு இருக்கிறார், இங்க இருக்கிறார். பரிசுத்தாவியன் இல்லாம நீங்க யாரும் இங்க வந்துக்கவே முடியாது. 100% ஆக்சுவலா இது ஒண்டி. இந்த சரீரத்துல இந்த டெம்பிள் அவர் வாசம் செஞ்சு நிற்கிறார். தயவுசெய்து இந்த டெம்பிள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை என்ன சொல்லுது, துஷ்பிரயோகம் பண்ணாதீங்க. என்ன கேட்டியா, அது இங்கிலீஷ்ல என்ன தெரியல எனக்கு, ஹர்ட் பண்ணாதீங்க. ஆக்சுவலா இதுல வாசம் செஞ்சு நிற்கிறார் இந்த டெம்பிள்ல. இது ஜஸ்ட் ஒரு பில்டிங் தான். இது இல்ல பில்டிங், இதுதான் பில்டிங். இந்த பில்டிங்கை நாளை வேற மாதிரி கூட பண்ணலாம் ஆக்சுவலா, அதனால இன்னும் வேற லெவல்ல பண்ணலாம். பட் இதை தான் ஆண்டு இதுல தான் நான் வாசம் செய்யறேன்னு சொல்றாரு. திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிசிக்கல், ஐ மீன் என்ன சொல்லுது, இந்த பில்டிங் உண்மையான பில்டிங் நமக்குள்ள வாசம் செய்யறாரு. ஸோ இதுல நீங்க எதனா ஒரு என்ன சொல்லுது, கசப்பு, வெறுப்பு, என்ன சொல்லுது, அசுத்தம், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செய்து, இட்ஸ் டஃப் தான் ஒத்துக்கிறேன். இந்த ஏஜ்ல சம் டெம்டேஷன்ஸ் சம் டெஸ்ட்லாம் வரும், கொஞ்சம் டஃப் தான். பட் அதை என்ன சொன்னாங்க, ரைச்சஸ் மேன் 7 times வந்தாலும் ஏஞ்சிக்குவான்ட்டு. யார் விழுவான் தெரியுமா, எவன் ஏஞ்சிக்கிறான் அவன் தான் விழ முடியும். யாரோ ஒருத்தர் ஊன்ட்டுக்கிறாங்கன்னு நினச்சிக்கோ, அவன் அப்படியே ஊன்ட்டுக்குவான்னு சொல்லுவியா? இப்போ ஏஞ்சி நான் நின்றுக்கிறேன், இப்படி ஒரு டைம் கீழே வந்து ஏஞ்சி நின்ட்டேன், திருப்பி என்னால் விழ முடியும். அதுக்குன்ட்டு ஊந்துன்னு கூடாது அப்படி சொல்ல நான் ஆக்சுவலா. இதுதான் இந்த மாதிரி ராங் இன்டர்பிரேஷன் ஆகக்கூடாது. யார் விழுறானோ, யார் நின்றுக்கிறானோ அவன் தான் விழ முடியும். பைபிள் சொல்லுது ஒரு ரைச்சஸ் மேன் அவன் 7 times வந்தாலும் இஸ் ட்ரைங். ஆக்சுவலா ட்ரை பண்ணி அவனுக்கே ஆள் தான் உடையுது, அப்புறம் கெயின் பண்றான். அந்த மாதிரி தான் யூ ஷுட் ஸ்டாண்ட் ஆல்வேஸ். எல்லா விஷயத்துலையும் ஏஞ்சி நிற்கணும், ஆண்டவருக்காக நிற்கணும். பைபிள் எது சொல்ல அதை செய்யணும். சம்டைம்ஸ் ஃபெயில் ஆகும், நல்லா பண்ணே போவ, ஏதோ ஒரு டெம்டேஷன் ஆகும், டெஸ்ட் வரும், ஏதோ ஒரு ஃபோன் கால் வரும், டிஸ்டர்ப் ஆக, அப்படியே விட்டுடுவேன். ஓகே ஒரு டைம் விட்டுட்டேன், இல்லை சாரி ஆண்டவரே தப்பாயிடுச்சு, இன்னொரு டைம் நான் பண்ண மாட்டேன், திருப்பி ஏஞ்சிக்குவேன். இப்படியே இட்ஸ் அ ப்ராசஸ். பண்ணி ஜஸ்ட் யூ வில் பி ஒரு 25-30 years ஆனோன்னா அப்புறம் நீ என்ன பண்ணாலுமே கீழ் விழமாட்டேன். அதுதான் ப்ராசஸ் ஆக்சுவலாக. அந்த ப்ராசஸ்க்குள்ளே நம்ம போகணும். யூத் மீட்டிங் வந்து என்ன கற்றுனீங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் அ தியரிட்டிக்கல் லைஃப். பைபிள் நாலேஜு நான் சொல்கிறேனே, அந்த இது எல்லாமே இப்போ உங்கள்கிட்ட வந்துட்டுக்குது ஆக்சுவலாக. நீங்கள் என்ன சொல்லுது, உங்களுக்குலாம் இன்டெப்த்து ப்ரீச் பண்ணலாம் ஆக்சுவலாக. இன்டெப்த் யாருக்குன்னா, யார் கொஷின் கேட்குறாங்க அவங்களுக்கு தான் இன்டெப்த்து சொல்லணும். சும்மா எல்லாருக்கும் சொல்லிட்டு போனா எப்படி எதோ அண்ணன் சொல்லிட்டு போயிட்டாருன்றவாங்க. நான் கொஷின் கேட்குறேன்னு வச்சுக்கோ, இன்டெப்த் கொஷின் கேட்டால் எனக்கு ஆன்சர் வந்தால் வெரி குட், என் நாலேஜில் கெயின் ஆகும். உனக்கு அது தேவையே இல்லை, உனக்கு வேற விஷயம் இருக்குது. உன் விஷயம்லாம் ஆண்டவரை ஃபாலோ பண்ணுறது. ஜஸ்ட் இமிட்டேட் காட். இன்டெப்த் நாலேஜ் வேணுமா, ஃபோன் பண்ணுங்க அங்கிளுக்கு, இல்லை இருக்கிறாங்களே பைபிள் டீச்சர்ஸ், இப்படி ஃபோன் பண்ணி கற்றுணும். இன்டெப்த் வேணும், டவுட் இருக்குதுன்னா எனக்கு அப்படின்ட்டு அது விட்டு உங்கள் பர்பஸ்லாம் என்ன ஆகுறோம்னா, ஜஸ்ட் ஃபாலோ ஜீசஸ் கிரைஸ்ட், ஃபாலோ பைபிள் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். அதுக்காக நீ டெய்லி படிக்கணும். தமிழில் படிங்க, ஜஸ்ட் அதில் சொல்லிக்கிற எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. லைஃப் நல்லா இருக்கும்பா. நிறைய பேர் லைஃப் நான் பார்த்துக்கிறேன். யார் இந்த சின்ன வயசுலேயே ஒரு சண்டே கிளாஸு விபிஎஸ் ஏஜில் 10-15 years வந்துட்டாங்களோ அவங்களாம் நல்லா ஆகிட்டுக்கிறாங்க ஆக்சுவலாக. அவங்களாம் நல்லா ஆகிட்டு நல்ல லெவலில் போயிட்டு அவங்க சொல்கிற, அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு, அந்த மாதிரி ஆகிட்டுக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ நீங்களும் இங்கே வந்துக்கிறோங்க. ஜஸ்ட் இப்போலாம் இல்லை 20, ஜஸ்ட் 25 நினைக்கிறேன். திஸ் த ரைட் ஏஜ். எதனா தப்பு பண்ணுற மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சுன்னா கூட ஜஸ்ட் ஒரு டைம் ஆண்டவர்கிட்ட போராடும். வேறு வழி இல்லை. உங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல, நான் தைரியமாக சொல்லுங்கள், யாருமே தனிப்பட்ட வாழ்க்கையில் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, யாருமே இல்லை. நீ ஆண்டவர் ஜஸ்ட் இதுதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இதுதான் உண்மை. லெட்ஸ் பி ப்ராக்டிக்கல். நீ என்னதான் ப்ராப்ளம் பேசுனா தனியாக தான் தூங்க போகிற. ஆமாம் தானே? தனியாக தூங்கும்போது உனக்கு வர பிரச்சனைங்க, ஃபீலிங்ஸ், தாட்ஸு யார் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும்? நீ தான் ஹேண்டில் பண்ணணும். அப்பா அம்மா இருக்குவாங்க, சாப்பிடு மகன் அப்படின்னு வந்து சாப்பிட்டு அவங்க பாட்டு அவங்க தூங்கிட்டு போயிடுவாங்க. பிரதர்ஸ்லாம் ஆக்குவாங்க, அவரும் தூங்கிடுவாங்க, வேலைக்கு போகணும் காலையில் ஏஞ்சி போயிட்டு. நீங்கள் தான் கஷ்டப்படணும்.
இப்போ யாருக்கு உனக்கு சப்போர்ட்டு? சப்போர்ட் இதுதான் உனக்கு, வேறு வழியே இல்லை. இதுதான் உண்மை. எவ்வளோ பெரிய ஆள்னா இரு, எவ்வளோ பெரிய பணக்காரனாரு, நீ பிஹெச்டியே இரு, ஒன்றும் பண்ணவே முடியாது. ஆண்டவர் ஒண்டி தான் உனக்கு சப்போர்ட்டு. அவர் வார்த்தை சொல்லிட்டுக்கிறார், நான் இதெல்லாம் பேசி வச்சுட்டுக்கிறேன்ப்பா, நான் என்ன பேசணுமோ எல்லாம் பேசி வச்சுட்டுக்கிறேன், இதில் இதை ஃபாலோ பண்ணு. ஏன்னா ஈஸி தானே, ஆண்டவர் என்கிட்ட பேசல, இதான் பேசி வச்சுட்டுக்கிறாரு. இவ்வளோ என்ன பண்ணோன்ட்டு, எந்தெந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணோன்ட்டு எல்லாம் பேசி வச்சுட்டுக்கிறார் தானே, எல்லாம் இதில் இருக்குது. இதை நீ ஃபாலோ பண்ண போன்ட்டு. ஆண்டவர் எங்கிட்ட பேசல, எங்கிட்ட மெல்லிய சத்தத்தில் பேசணும், அதெல்லாம் அந்த ஸ்டோரிலாம் பேசக்கூடாது. நீ வேற மாதிரி பேசலாம், ஆண்டவரே எப்படி இருக்கிறீங்க, அந்த ஸ்டோரி வேற, தட் இஸ் ரிலேஷன்ஷிப். எங்கிட்ட வேற பேசுங்க, வேறெல்லாம் இதில் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. ஹி ஸ்பீக்ஸ் த்ரூ ஹிஸ் வேர்ட். இவ்வளோ பேசி வச்சுட்டுக்கிறார், எவ்வளோ இன்சிடென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டு போயிட்டார். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கப்பா, நான் வர வரைக்கும் ஃபாலோ பண்ணுரு, பார்த்துக்கலாம், வந்து நான் கூட்டின்னு போயிடுறேன்ட்டு. அதே மாதிரி ஃபாலோ பண்ண போனோம். எஸ், லாஸ்ட் அதான் சொன்ன பைபிள். பைபிள் பைபிள் டாக்கிங் டு பீப்புள், காட் டாக்கிங் டு பீப்புள், ஷோயிங் ஹவு டு லிவ் அண்ட் ஹவு டு ரீச் ஹிம். ஆண்டவர்கிட்ட பேசுறது, அவர் எப்படி ரீச் பண்ணனா, ஒரே ஒரு மோடு இதுதான். இதை படிங்க, இதை ஆன பிறகு ப்ரேயர் பண்ணுங்க. ஜஸ்ட் தனிப்பட்ட இதில் நல்லா பாட்டு பாடுங்க, ப்ரேயர் பண்ணுங்க. இதே பண்ணே வாங்க. ஜஸ்ட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த் பண்ணுங்கப்பா, நான் சொல்கிறேன் கேள். 6 மந்த் ஒண்டி பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக இந்த லெவல்லேருந்து நெக்ஸ்ட் லெவல் போயிடும். பட் இட் ஷுட் பி கன்சிஸ்டன்ட். டெய்லி காலையில் ஏஞ்சிக்கிறீங்களா, கரெக்டாக ஃபஸ்ட் எடுத்தோன்னே பைபிள் படிக்கணும், அப்புறம் ப்ரேயர் பண்ணணும், அப்புறம் கொஞ்ச நேரம் ப்ரைஸ் பண்ணணும், அப்புறம் உங்கள் பாட்டிங்க ஸ்கூல் போவீங்க, காலேஜ் போவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. தட்ஸ் ஓகே, யுவர் விஷ். திருப்பி சாயந்தரம் வரீங்க, ஃப்ரெஷ்அப்லாம் வரீங்க, சாப்பிட்ற யார் பிஃபோர் சாப்பாடு ஆஃப்டர் எப்படின்னா ஓகே, பைபிள் படிக்கிறோம், ப்ரேயர் பண்ணுறீங்க, ஜஸ்ட் கொஞ்ச நேரம் பண்ணிட்டு இப்படியே ஸ்லோவாக இந்த ருட்டீனை போவோம். இதில் ப்ராப்ளம் வரும். ஓகே, நீங்கள் நான் பைபிள் படிச்சு கூட ஆகல, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. யூ ஃபெயில், கெட் அப், ஃபெயில் ஆயினே இரு, எழுந்த நேரு. ஒரு ஃபைன் டே ஆண்டு நீ ஒழிய மாட்டேன், நீ ஆக்சுவல் ஷோர். எங்கே என்ன ஆகும்னா, 2 டைம் யாரெல்லாம் படிக்குவாங்க, இது ஒன்றும் இல்லை, நான் பார்த்தேன் 2 டைம் பார்த்தேன், இது செட் ஆகாது, 2 டைம் தான் கண்டினியூஸ் அன்டில் யூ கெட் தி என்னாச்சும் அந்த சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் நீ போராடினே இருக்காது. அதில் ஒரே ஒரு ப்ராசஸ், இந்த பைபிள் ப்ராசஸ் தான். 100% இதை டெய்லி பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு ஸ்டேஜ் வந்துட்டு பிறகு, நானே சொல்கிறேன், நீங்களே நெக்ஸ்ட் டைம் வந்து சாட்சியாக சொல்லுவீங்க, நான் இது மாதிரி நானும் ஃபாலோ பண்ணேன்னா, ஒரு 3 மந்த்ஸ் 6 மந்த் ஃபாலோ பண்ணேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் ஆச்சு, நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். அதே தான் இந்த சாட்சி மற்றவங்களுக்கு ஷேர் ஆகும். ஓ, அந்த அண்ணன் பண்ணாரே, ஓ அந்த அண்ணனுக்கு ஆகுதுன்னா எனக்கும் ஆகணும் இல்லையா? ஆண்டு ஒரு பார்ஷாலிட்டினா பார்க்கறது இல்லை இல்லையா? இஸ் என்ன சொல்லுது, ஜஸ்ட் காட் இல்லையா? நியாயாதிபதி இல்லை, எல்லாருக்கும் அப்படியே பிடிக்குவார் இல்லையா? இது பிடிச்சா ஃபிசிக்கல் பேலன்ஸ் பிடிச்சா ஸ்ட்ரைட்டாக பிடிக்கும், எனக்கு பண்ணுவார் இல்லையா? நானும் பண்ணுறேன். இப்படி தான் நீங்கள் மற்றவங்களும் இன்ஸ்பயர் பண்ணோம். நீ வண்டி மேலே போயிருதுல. டேனியல் பாரு, மேலே போனார், அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ராஜா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்களும் கொஞ்சம் பார்த்து பண்ண மாட்டேன், இமீடியட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸும் மேலே வந்தாங்க. அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே உனக்கு ஏன் ரிலேஷன்ஸு, ஏன் அவங்க சொல்கிறேன்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏன் கொடுக்குறாருன்னா இதுக்கு தான். ஒருத்தரை தெரிஞ்சுக்குவார், அவங்க மூலியமாக எல்லாரையும் ஆஸ்வதிக்கப்படுவார். இது சிம்பிள், அப்படிதான். இப்போ எக்ஸாம்பிள், அங்கிள் தெரிஞ்சுக்கினார் பாஸ்ட், ஒரு மூலியமா எவ்வளோ ஃபேமிலி எல்லாருக்கும் எவ்வளோ ஆசீர்வாதம், எல்லாரும் அதே மாதிரி தான். ஒருத்தர் யாருன்னா தெரிஞ்சுக்குவார், நீ உங்களை தெரிஞ்சுக்கின்னு உங்கள் மூலியமா ஜஸ்ட் உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நீ தான் இன்ஸ்பயர் பண்ணி அவங்கள மேலே கொண்டு வரணும். இப்படி கொண்டு வரும்போது ஆண்டவர் பார்க்குறாரு. அப்படிதான் ஆண்டவர் எல்லாரும் தெரிஞ்சுக்க வரனா பாரு. பர்சனாலிட்டிங்கெல்லாம் டேனியல், ஜோசப், எக்ஸாம்பிள் அப்படியே ஜாக், எல்லாம் ஒருத்தரை தான் ஆக்குவாங்க. அவங்க ஒருத்தர் மூலியமா தான் எல்லாமே எனக்கு ஆபிரகாமு எல்லாரும் அப்படியே ஒரு கேங்கா அப்படியே ஒரு 1000 பேர் இதெல்லாம் இல்லை. அது அவங்க அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு அவங்க மூலியமா ஆண்டவர் இது பண்றாரு. புரிஞ்சுச்சா? ஸோ ஒன்ஸ் அகைன் சொல்றேன், கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் தியரிட்டிக்கல் லைஃப். சும்மா பைபிள் படிக்கிறது ஒன்றும் இல்லை, பைபிள் படிச்ச பிறகு நெக்ஸ்ட் ஆகுறது அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் உங்களுக்கு. இதோ ஒன்று படிக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு சிம்பிளாக இதில் எது இருக்குது, டோன்ட் பி ஆங்கிரி, ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோ, இது படிச்சுட்டீங்க, இன்னைக்கு 100% ஆங்கிரி ஆகுது, அப்சல்யூட்ல அப்படியே போவீங்க ட்ரெயினில். சேர்றா நாங்கள் சென்னை அந்த டைமில் அந்த ரைட்ஸ் ஓகே ரைட் லாட் அப்படி தூரம் வந்து அப்போ தான் அதுதான் டெஸ்ட்டுங்க. சின்ன சின்ன டெஸ்ட் இப்படி பாஸ் பண்ணே வரணும். இப்படி பண்ண வரும்போது நீ ஆண்டவர் கிட்டேயே போவ, நீ ஆண்டவர் மாதிரி மாறுவ. இதுதானே லாஜிக். இப்படி நீ உனக்கு இதெல்லாம் மறந்துடுவ, நீ சொல்றேன்னு இதெல்லாம் ஸ்லோ, உனக்கு எல்லாம் போர் ஆகும். இது ஃபேஸ்புக்கு, இந்த இன்ஸ்டாகிராமு, இந்த யூடியூப், இதெல்லாம் ஸ்லோவாக அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு நீ உன் பர்பஸ்லாம் என்ன ஆகும்னா, ஆண்டவர் என்ன சொன்னார், ஆண்டவர் எப்படி பண்ணார், ஆண்டவர் மாதிரி நம்மளும் பண்ணலாம், ஆண்டவர் இந்த சுச்சுவேஷன் எப்படி பண்ணியிருக்காரு, எப்படி அவர் இந்த மாதிரி எப்படி ரியாக்ட் பண்ணிக்குவார், இப்படியே ஸ்லோவாக அப்படியே உங்களை அறியாமல் நீ மாறி வந்துடுவீங்க. இதுதான் ரியல் பர்பஸ். இல்லாக்காட்டி நம்மள மனுஷனா படிக்காமல் வேற எதுனா ஆடு மாடாக படிச்சுட்டுக்குவார். ஏன் மனுஷனா படிச்சு அவர் மனுஷனா இருந்துக்குன்னு இந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படி ஃபேஸ் பண்ணாருன்னு எல்லாம் காமிச்சிட்டு போனார் தானே.
அப்படியே காட் மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே ஆவிலே வந்துட்டு எல்லாம் ஜீபும்பா மாதிரி பண்ணிட்டாரா? ஊருக்கும் ரத்தம் எல்லாமே வந்துச்சு தானேப்பா, வேர்வை வந்துச்சு, ரத்தம் வந்துச்சு, அழுதாரு, சிலுவையில் அடி வாங்கினாரு. ஏன்னா நான் மனுஷனா பண்ண மாதிரி நீங்களும் பண்ண முடியும். யூ ட்ரை, யூ ட்ரை, ட்ரை ட்ரைன்ட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. யூ ட்ரை. ஆக்சுவலா நம்மளும் ட்ரை பண்ணலாம், என்ன சேர்த்து தான். நான் சொல்றதுனால நான் ஒன்றும் பர்ஃபெக்ட் கிடையாது. நம்மளும் சேர்ந்து ட்ரை பண்ணிட்டு ஜஸ்ட் ஆண்டவர் ரீச் பண்ற அந்த பர்ஃபெக்ஷனுக்கு போகணும். அதுக்குள்ள நம்மளுக்கு வயசாகிட்டு இருக்கோம், ஆண்டவர் வந்து நம்மளை எடுத்துக்குவார். இதுதான் லைஃப். நீங்க என்ன டெஃபினேஷன் லைஃப் கொடுத்தாலும் இதுதான் உண்மை. ஆண்டவர் கிட்ட போயினே இருக்குவீங்க, உங்களுக்கு ஏஜ் ஆகிட்டு 60 70, தேங்க்யூ அப்படின்ட்டு அட்மிட் ஆகிட்டு ஹாய் பை பாயின்ட்டு முடிஞ்சிட்டு இருக்கோம். இதுதான் லைஃப். நீங்கள் என்ன அது பண்ணுறேன் இது எல்லாம் பண்ணாலுமே ஃபைனல் அங்கே தான் டெஸ்டினி. அதுக்குன்ட்டு அது பண்ணாதே இல்லை, அப்படியே ஆண்டவரே இன்னிலேருந்தே நான் காலேஜுக்கெலாம் போகிறதுல ஆண்டவரே அப்படி இல்லைப்பா, தப்பு தப்பு இல்லை, அப்படி இல்லை. ஜஸ்ட் ஆண்டவர் சொன்னதை ஃபாலோ பண்ண போனால் லைஃப் வில் பி வெரி நான் சொல்லுது சக்ஸஸ்ஃபுல். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.